ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஞானம் உள்ளவர்கள், கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள், அவர்களுடைய வாயின் வார்த்தைகள் அவர்களை காப்பாற்றும். கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். நீதிமான்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கும். முட்டாள்களின் வார்த்தைகள் அவர்களுக்கு ஆபத்தாய் முடியும். ஞானவான்களுடைய வார்த்தைகளும் அவர்களுக்கு பாதுகாப்பாய் அமையும். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். மனதில் நாம் நிதானமாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நிதானம் தவறக்கூடாது. நம் சிந்தனைகள் மிக நிதானமாய் இருக்க வேண்டும். அது எப்படி என்றால், நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது யோசித்து முடிவெடுக்க வேண்டும். எந்த செயலை செய்தாலும், சிறியதா இருந்தாலும் பெரியதா இருந்தாலும், அந்த காரியங்களை நிதானமாய் யோசித்து முடிவு செய்யும் பொழுது அது சிறந்ததாக அமையும். நாம் அவசரத்தில், அதாவது சிறு பிள்ளைகள், 3-4 வயது பிள்ளைகளை நாம் கடை தெருவுக்கு அழைத்து சென்றால், நாம் பெரியோர்கள் நிதானமாய் நடந்து கொள்வோம். ஆனால் பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? இப்படிப்பட்ட சிறு வயது பிள்ளைகள் நாம் அழைத்து செல்லும் பொழுது அவர்கள் எதிரே தோன்றுகிற எல்லா கடைகள், எந்தெந்த கடைகளின் வழியாய் செல்கிறார்களோ அதை எல்லாவற்றையும் பார்த்து எனக்கு இது வேண்டும், எனக்கு இது வேண்டும் என்று கேட்பார்கள். அவர்கள் பார்க்கும் பொருள்கள் அது நமக்கு ஏற்புடையதா, அதை நாம் பெற முடியுமா என்பதையெல்லாம் யோசிக்க மாட்டார்கள். எதை கண்டாலும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். அதை உடனே கேட்பார்கள். எனக்கு இதை வாங்கி கொடு, எனக்கு அதை வாங்கி கொடு என்று கேட்டுக்கொண்டே வருவார்கள். நாமும் பதில் சொல்லிக் கொண்டு வருவோம். தேவையானதை தான் நாம் வாங்குவோம். ஆனால் ஒரு காரியம் கவனிப்போம். இன்று பலருடைய வாழ்க்கையில் பெரியோர்கள் இப்படிதான் நடக்கிறார்கள். இன்று நம் கூட வேலை செய்கிறவர் என்ன செய்கிறாரோ அதை பார்த்து நாமும் செய்வது. நம் உடன் படிக்கிற பிள்ளைகள் என்ன செய்கிறார்களோ அதை பார்த்து படிக்கும் பிள்ளைகள் செயல்படுவது. பெண்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெண்கள் என்ன செய்கிறார்களோ அதை பார்த்து அவர்கள் செய்வதையே நாமும் செய்கிறேன் என்று செய்வது. இப்படி கண் கண்ட போக்கில் இன்று என்ன தோன்றுகிறதோ அதை செய்கிறது. போனவரிடம் எது தோன்றியதோ அவர்கள் என்ன செய்தார்களோ அதை பார்த்து செய்வது. அதை பார்த்து செய்வது. 6 மாதம் கழித்து அவர்கள் என்ன செய்ய போகிறார்களோ அதை பார்த்து அதை நாம் அப்படியே பின்பற்றுவது. இப்படி பலர் இருக்கிறார்கள். இது மிகவும் தவறு. முதலில் நாம் நமக்கு எது ஏற்புடையது என்று நிதானித்து அறிந்து அதை செய்வதே சிறந்தது. நிதானமாய் செயல்படுகிறவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான். பண விஷயங்களில் முடிவு செய்வதாய் இருந்தாலும், குடும்பத்தில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதாய் இருந்தாலும், நாம் நிதானமாய் செயல்படும் பொழுது நாம் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் இருக்கிறோம். பாவம் செய்துவிடக் கூடாது என்ற எச்சரிப்பு நமக்குள் இருந்தால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறோம் என்று பொருள். இந்த சிறு பிள்ளையை போல கடைத்தெருவில் செல்லும் பொழுது பார்ப்பதையெல்லாம் கேட்கிற சிறு பிள்ளையை போல தாறுமாறானவன் இருக்கிறான். அந்த தாறுமாறானவன் என்றால் யார் எதை செய்கிறார்களோ அதை அவ்வப்போது பார்த்து செய்து கொண்டு போய்கொண்டே இருப்பது. ஒரு இன்று சரி என்று நினைப்பது, நாளை அதையே தவறு என்று சொல்வது. இப்படி எதிலும் ஒரு சரியான மனநிலை இல்லாமல் தாறுமாறாய் நடப்பது. இன்று இதை செய்வது, நாளை அதை செய்வது. இன்று எல்லோரும் தேவாலயத்துக்கு செல்கிறார்கள் என்றால் செல்வது, நாளை எல்லோரும் ஒரு கிளப்புக்கு செல்கிறார்கள் என்றால் அங்கு போவது. இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் ஏற்றபடி அந்தந்த நாளுக்கு யார் என்ன செய்கிறார்களோ அதை செய்து கொண்டு சரியான ஒரு இதுதான் என் வழி, இதுதான் என்னுடைய பாதை என்ற தெளிந்த ஒரு புத்தி இல்லாமல் இருப்பதே தாறுமாறான வாழ்க்கை. அப்படி இருக்கக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை அலட்சியம் பண்ணுகிறார்கள். தன் வாழ்க்கையை தானே தன் இஷ்டப்படி வாழ்கிறேன் என்று வாழ்கிறவர்கள் கர்த்தரை அலட்சியம் பண்ணுகிறார்கள். அவருடைய வழிகளை, அவருடைய வார்த்தைகளை கேட்பதில்லை. கர்த்தரை அலட்சியம் பண்ணுவது, அவருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணுவது. கர்த்தர் ஒரு ஊழியக்காரர் மேல் பேசினால், அவர்கள் மூலமாக பேசும் பொழுது அவர்களை கேட்பதில்லை, அந்த சொற்களை கேட்பதில்லை. கர்த்தரை அலட்சியம் பண்ணினவருடைய முடிவு எப்படி இருக்கும்? பயங்கரமானதாகிவிடும். அதனால் எச்சரிப்படைவோம். அப்படி செய்யக்கூடாது. மூடன் வாயிலே அவன் அகந்தைக்கேற்ற மிலாறுண்டு. மூடன், முட்டாள் என்றால் முதலில்
கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். இந்த வாசனத்தின்படி பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படாதவன் முட்டாள் என்று சுலபமாக சொல்லிவிடலாம். கர்த்தருக்கு பயப்படாமல் தன் இஷ்டப்படி வாழ்கிற ஒரு மனிதனுக்கு பெயர் மூடன் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட மூடன் அகந்தை உள்ளவனாய் இருக்கிறான். அதாவது கர்த்தருக்கு அடங்காத மூடனாய் இருக்கிறான் என்றால் அவன் கர்வம் பிடித்தவனாய் இருப்பான். அகந்தை, கர்வம், பெருமை பிடித்தவன், தான் என்கிற அகந்தை இருக்கிறவன், தான் பெரியவன், என்னால் எதுவும் முடியும், நான் இதை செய்வேன் என்ற எண்ணம் உள்ளே இருக்கும் பொழுது இது முழுக்க முழுக்க சாத்தானுடைய குணம். அந்த குணத்தை ஒரு மனிதன் வைத்திருந்தால் அவன் யாருக்கும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டான், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டான், எந்த நற்காரியத்தையும் செய்ய அறியாதவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதன் மூடனாய் இருக்கிறான். அந்த மூடனுக்கு என்ன நடக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. மூடனுடைய வாயிலே அவன் அகந்தைக்கேற்ற மிலாறுண்டு. மூடனுடைய வாயில்தான் அவனுக்குரிய தண்டனையும் இருக்கிறதாம். முட்டாள் என்ன செய்வான்? திமிர் பிடித்தவனா இருக்கிறான், கர்த்தருக்கு அடங்காதவனா இருக்கிறான், முட்டாளா இருக்கிறான். அவனுக்குள் இருக்கிற அகந்தை அவன் வாயின் வார்த்தைகளாலே போகும். அதாவது சரியான அடி வாங்குவான். அவன் வாயினாலே அவன் தண்டிக்கப்படுவான். அவன் தன் வார்த்தையினால் பலரை காயப்படுத்தி, நீதிமான்களை காயப்படுத்தி, துன்பப்படுத்தி கொண்டு இருப்பான். மூடன் இதைதான் செய்வான். ஆனால் அந்த வார்த்தைகள், அவனுடைய வார்த்தைகளே அவனுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வரும், தண்டனை கொண்டு வரும். அவன் வார்த்தையினால் அவனை கர்த்தரே தண்டிப்பார். இப்படிப்பட்ட தண்டனையை கர்த்தரே கொடுக்கிறார். ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும். ஞானம் உள்ளவர்கள், கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள், அவர்களுடைய வாயின் வார்த்தைகள் அவர்களை காப்பாற்றும். கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். அவர்கள் பேசும் வார்த்தைகள் அவர்களுக்கு பாதுகாப்பாய் அமையும். நீதிமான்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கும். முட்டாள்களின் வார்த்தைகள் அவர்களுக்கு ஆபத்தாய் முடியும். ஞானவான்களுடைய வார்த்தைகளும் அவர்களுக்கு பாதுகாப்பாய் அமையும். இது கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற பாடம். ஞானவான்கள் என்றால் கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள். ஞானத்தையும் உணர்வையும் அறியும் ஆவியானவர் அவர்களுக்குள் இருந்து வழி நடத்துவதினால் அவர்கள் பேசும் பேச்சுகள் அவர்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடும். அந்த பேச்சுகள் அவர்களுக்கு நன்மையை கொண்டு வரும். ஆனால் மூடர்கள் பொல்லாத ஆவியின் வழி நடத்துதலினால், முட்டாள்தனமாக செயல்படுவதினால் அவர்களுக்கு அதுவே ஆபத்தாய் முடியும். எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எருதுகள் என்றால் மாடுகள் இருக்கும். அந்த உழவு செய்கிற ஆண் மாடுகள் இருக்கும். அவைகளை எருதுகள் என்று சொல்லுவோம். அந்த எருதுகள் இல்லாத இடத்தில் அந்த எருதுகளை என்ன செய்யும் என்றால் அதை விவசாயத்திற்கு பயன்படுத்துவார்கள். அதனுடைய சாணத்தை உரமாக போடுவார்கள் நிலத்தில். அந்த எருதை வைத்தே அந்த நிலத்தை உழுவார்கள், உழுது பண்படுத்துவார்கள். அப்படி பண்படுத்தும் பொழுது அது என்ன செய்யும்? அந்த மண் இறுகி போன அந்த தரையாயிருக்கிற அந்த நிலம் அந்த மாடை வைத்து உழும்போது எருதுகள் அதிகமாய் பயன்படுத்தி அதை அடிக்கடி உழுது மண் துகள்களாக மாறும் பொழுது அதில் விதைத்தால் நன்றாக செழிப்பாய் வளர்ந்து அதிக பலனை கொடுக்கும். தானியம், கோதுமை போன்ற தானியங்கள், சிறந்த தானியங்கள் விளையும். அப்படி விளைச்சல் இருந்து களஞ்சியங்கள், நம் வீட்டில் உள்ள களஞ்சியங்கள் நிரம்பும், அதிகமாய் விளைச்சலை கொடுக்கும். ஏனென்றால் எருதுகள் நிலத்தை நன்றாக உழுவதினால், அது நன்றாக பண்படுத்தப்படுவதினால் விளைச்சல் அதிகமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எருதுகளின் பலத்தினால் மிகுந்த வரத்துண்டு, அதிக தானியம் விளையும். விவசாயம் செய்கிறவர்கள் எருதுகளை அந்த காலத்தில் பயன்படுத்தினார்கள். எருதுகள் இருந்தால் அந்த இடம், அந்த நிலம் நன்றாக விளையும், அதிக பலன் தரும். இன்று டிராக்டர்களை பயன்படுத்துகிறோம். அதிகமாக உழ வேண்டும், நன்றாக உழுது நிலத்தை பண்படுத்தி பின்பு விதைத்தால் நன்றாக வளரும் என்ற ஞானமும் விவசாயத்திற்கான ஒரு நல்ல ஒரு க்ளூவும் இந்த இடத்தில் இருக்கிறது. எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையா இருக்கும். காளைகளின் பலத்தினாலே அதிக வரத்துண்டு. அதிகமான காளை மாடுகளை பயன்படுத்தும் பொழுது அதிகமாய் உழுதால் அதிக லாபம் கிடைக்கும். மெய் சாட்சிக்காரன் பொய் சொல்லான். மெய் சாட்சிக்காரன் என்றால் உண்மையாய் சாட்சி சொல்லுகிறவர்கள். உண்மையான மனிதர்கள் எப்பொழுதும் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள்.
ஆனால் பொய் சாட்சிக்காரர்களோ பொய்களை ஊதுவார்கள். நீதிமான்களின் வாயில் பொய் வராது என்று பொருள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய விசுவாசிகள், கர்த்தருடைய சீஷர்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள், சுசேஷகர்கள் யாரும் பொய் பேசக்கூடாது. பொய் சொல்லுகிற மனிதன் பொய்க்காரன், பொய் சாட்சிக்காரன். பொய் பேசாமல் உண்மையும் நீதியும் நேர்மையுமாய் பேச வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்றால் பொய் சொல்லுகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல என்று பொருளாகிறது. அதனால் ஒருபோதும் நாம் பொய் சொல்லக்கூடாது. பரியாசக்காரன் என்றால் கர்த்தரையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஊழியத்தையும் பரியாசம் செய்கிறவர்கள், கேவலமாய் பேசுகிறவர்கள். அப்படி என்றால் கர்த்தருக்கு விரோதமானவர்கள், பொல்லாத ஆவியினால் பிடிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் ஞானத்தை தேடினாலும் கண்டுபிடியார்கள். எவ்வளவுதான் ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எவ்வளவு படித்தாலும், எவ்வளவுதான் போராடினாலும் அவர்கள் மெய்யான ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியாது. உண்மையான ஞானம், வாழ்க்கையில் ஞானம் என்பது மிக முக்கியம். அது எல்லோருக்கும் கிடைக்காது. எவ்வளவு முயற்சி செய்தாலும் கிடைக்காது. கர்த்தர் கொடுத்தால்தான். பரியாசக்காரனுக்கு ஞானம் கிடைக்காது. ஆனால் புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும். புத்திசாலியாய் ஒருவன் பிறக்கும் போதே புத்திசாலியாய் இருந்தால், கர்த்தருடைய ஆவியை பெற்றிருந்தால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டவனாய் புத்திசாலித்தனமாய் படைக்கப்பட்டவனாய் இருந்தால், அப்படிப்பட்ட மனிதனுக்கு அறிவு லேசாய் வரும். மிக சுலபமாக வந்துவிடும். அறிவு உடனே வரும். பிறப்பிலேயே புத்திசாலியாய் இருக்கிற பிள்ளைகள், அதாவது புத்திசாலித்தனத்திற்கும் நீதிக்கும் சம்பந்தம் இருக்கிறது. பாவத்துக்கும் முட்டாள்தனத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஒரு மனிதன் புத்திசாலியாய் இருந்தால் அவன் நீதிமானாய் இருப்பான். நீதியின் பிள்ளைகளிடத்தில் புத்தி இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை ஆளுகை செய்வார். சிலர் மிகவும் முட்டாளாய் இருப்பார்கள். அவர்களுடைய மூளை மழுங்கி போய் புத்தி இல்லாமல் இருப்பதற்கு காரணமே பொல்லாத ஆவிகள் அவர்களை நிரப்பி இருப்பதுதான். இயற்கையிலேயே அவர்களுக்கு நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும். இருந்தாலும் அவர்கள் செயல்பட முடியாது. அவர்களுடைய புத்தி வெளிப்படாது. அவர்களால் அதை பயன்படுத்த முடியாமல் இருக்கும். காரணம் அவர்களுக்குள் இருக்கும் பொல்லாத ஆவிகளே. பாவத்திற்கும் முட்டாள்தனத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. அதே போல கர்த்தருடைய ஆவியானவருக்கும் ஞானத்திற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. புத்திசாலியான ஒரு மனிதன் நீதிமானாய் இருப்பான். அந்த குடும்பம் நீதியாய் இருக்கும். பெற்றோர்கள் நீதிமானாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அறிவு லேசாய் வரும். சுலபமாக அவர்கள் அறிவை கண்டுபிடிப்பார்கள். அப்படிப்பட்ட புத்திசாலித்தனமானவர்கள் படிக்கும்போது படிப்பறிவு, மற்ற உலக அறிவு எதை என்றாலும் சுலபமாக கற்றுக்கொள்வார்கள். மிக சுலபமாக அவர்களுக்கு பாடம் வந்துவிடும். ஒரு முறை சொல்லிக் கொடுத்தாலே புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொள்ளும் திறன் இருக்கும். பாவம் செய்கிற பொல்லாத ஆவினால் பிடிக்கப்பட்ட ஒரு மனிதன் இருந்தால், அந்த மனிதனா இருந்தாலும் அந்த பிள்ளைகள் அவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் அவர்களுக்கு அறிவு, புத்திசாலித்தனம், படிப்பு வருவது மிகவும் கடினம். மூடனுடைய முகத்துக்கு விலகி போ, அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் மூடன் என்று தெரிந்தால் அவன் முகத்தின் முள் நிற்காமல் விலகி போய்விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு பேசிக்கொண்டு அப்படிப்பட்டவர்கள் முன்பாக நிற்கக்கூட கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மூடனுடைய வார்த்தைகளுக்கு முகத்துக்கு முன்பாக நிற்காதே, விலகி போ. அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய். அறிவுள்ள வார்த்தைகள் அவனிடத்திலிருந்து வராது. அவனே முட்டாள். அவனிடத்திலிருந்து அறிவு எங்கே இருந்து வரும்? அவனிடத்திலிருந்து ஒன்றும் வராது. விலகி போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்களிடம் பேசி இல்லாமல் இருப்பது நமக்கு நல்லது. பேசினால் சண்டைதான் வரும். முட்டாள்களோடு பேசினால், கர்த்தருடைய ஆவியை பெறாதவர்கள், கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறவர்களிடத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்க கூடாது. விலகி போவதே நமக்கு நல்லது. நாம் பாவம் செய்யாமல் இருப்பதற்கும் நம்மை கர்த்தருடைய கோபத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கும் அதுதான் வழி. ஏனென்றால் இந்த முட்டாள்கள் பேசும் பொழுது அவர்கள் முட்டாள்தனத்தை நம்மேல் ஓட்ட வைத்து விடுவார்கள். அவர்கள் பேச்சை கேட்டு நாம் பாவம் செய்து அதனால் கர்த்தருடைய கரத்தில் அடிபட நேரிடும். இஸ்ரவேலருக்கு அதிகாலத்தில் இப்படி நடந்தது. அது போல நடந்துவிடக் கூடாது என்றால் முட்டாள்களின் முகத்துக்கு விலகி போய்விட வேண்டும். விவேகியின் ஞானம் தன் வழியை சிந்தித்துக் கொள்ளும். ஒரு மனிதன் விவேகியா இருந்தால் அந்த மனிதனுக்குள் புத்தி, அறிவு, ஞானம், காலத்தை அறியும் அறிவு, விவேகம் எல்லாம் இருந்தால் அந்த மனிதன்
தன் வழியை சிந்தித்துக் கொள்வான். நாம் என்ன செய்கிறோம், நம் வாழ்க்கை பாதையில் நாம் எப்படி போய்க் கொண்டிருக்கிறோம், எந்த நீதி மார்க்கத்தை பின்பற்றுகிறோம், எதை செய்கிறோம், எதை செய்யக்கூடாது என்று சிந்தித்து செயல்படுவோம். இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இந்த காரியத்தை இப்பொழுது இந்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு புரிதல் இருக்கும். சிந்தித்து செயல்படுவது விவேகியின் ஞானம். ஆனால் முட்டாள்களோ அப்படி இருக்க மாட்டார்கள். மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம். மூடர்கள் வஞ்சனையாய் செயல்படுவார்கள். வஞ்சனை என்றால் நமக்கு தெரியாமல் நம்ம ஏமாற்ற நினைப்பார்கள். ஏமாற்ற நினைத்து செயல்படுவது. நம்மிடத்தில் ஒன்று சொல்வார்கள், நாம் நம்பிக்கொண்டிருப்போம், ஆனால் அவர்கள் வேறு எதையாவது செய்வார்கள். இதை செய்வேன் என்பார்கள், அதை செய்ய மாட்டார்கள். இதை செய்ய மாட்டேன் என்பார்கள், ஆனால் செய்து கொண்டிருப்பார்கள். இப்படி ஏதாவது வஞ்சனையான புத்தி, தாறுமாறான செயல்கள் இப்படி செய்வார்கள். அப்படி செய்கிறவர்களே மூடர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் செயல்கள் மூடத்தனம். மூடர்கள் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். மூடர்களாய் இருப்பவர்கள் ஒருவன் பாவம் செய்த பொழுது அந்த மனிதனை பார்த்து பரியாசம் செய்வார்கள். இவன் இந்த பாவம் செய்து விட்டான், அவன் அந்த பாவம் செய்து விட்டான் என்று பரியாசம் பண்ணி தூற்றி அவர்கள் மனதை காயப்படுத்துவார்கள். ஆனால் புத்தியுள்ளவனோ அவர்களுக்கு தயை காட்டுவான். அவர்கள் மேல் இரக்கம் பட்டு அவர்கள் பாவத்திலிருந்து விலகி வருவதற்கு அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் அந்த பரிசுத்தத்திற்கு நேராக அவர்களை வழி நடத்த வேண்டும். தயவு செய்து அவர்களை மாற்ற வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் அந்த பாவத்திலிருந்து வெளிவருவதற்கு நாம் வழி நடத்த வேண்டும். அதுவே புத்தியுள்ளவர்களின் செயலாயிருக்கிறது. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும். ஒரு மனிதன் அவன் இருதயத்தில் கசப்பு இருந்தால், அந்த மனிதன் மிகுந்த வேதனையோடு இருந்தால், அந்த வேதனையின் வழி அந்த மனிதனுக்கு தான் தெரியும், அடுத்தவர்களுக்கு தெரியாது. அவர்களின் கசப்பு, அவர்கள் பாடுகள், அவர்கள் வேதனை எல்லாம் அந்தந்த மனிதனின் இருதயத்துக்கு தான் தெரியும். மற்றவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தை ஆகான். அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய பாரம், கசப்பு என்றால் வேதனைகள், வலிகள், உபத்திரவங்கள், பாடுகள், சோர்வுகள், இது எல்லாம் அவன் இருதயத்திற்கு தான் தெரியும். அதே போல மகிழ்ச்சியும் அவனுடைய இருதயத்திற்கு தான் சொந்தமா இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி வந்தால் அந்த இருதயம் மிகவும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்கும். அதற்கு அந்த இருதயம்தான் காரணமாய் இருக்கும். அடுத்தவர்கள் வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுத்து விட முடியாது. நமக்கு சந்தோஷத்தை நம் இருதயம் நாம் தான் தேடிக்கொள்ள வேண்டும். சந்தோஷமும் துன்பமும் நாமாய் தேடிக்கொள்வது என்ற பொருளும் சொல்லலாம். இருதயத்தின் நம் சந்தோஷம் நமக்கு தான் புரியும், நம் வேதனையும் நமக்கு தான் புரியும். துன்மார்க்கனுடைய வீடு அழியும். துன்மார்க்கனுடைய வீடு என்று சொல்லும் பொழுது அது கட்டின வீட்டையும் குறிக்கும், குடும்பத்தையும் குறிக்கும். ஒரு மனிதன் துன்மார்க்கனாய் வாழ்ந்தால் அந்த குடும்பம் அழிந்து போகும். அதற்கு கொஞ்ச காலம், ஒரு 50 வருடங்கள் கழித்து பார்த்தால் அந்த குடும்பம் இருக்காது. அவர்களில் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த சந்ததி அற்று போய்விடும். துன்மார்க்கருக்கு கர்த்தர் கொடுக்கும் தண்டனையா இருக்கிறது. மிகுந்த பாவம் செய்கிறவர்கள், மிகுந்த துன்பம், பிறருக்கு துன்பம் விளைவித்து துன்மார்க்கமாய் கர்த்தருக்கு விரோதமாய் நடந்து செயல்படுகிறவர்களுடைய வாழ்க்கையின் முடிவு இப்படிதான் இருக்கும். அவர்கள் அழிந்து போவார்கள். துன்மார்க்கனுக்கு வீடே இருந்தாலும் அது அழிந்து போகும். துன்மார்க்கன் மிகப்பெரிய வீட்டை கட்டியிருந்தாலும் அது அழிந்து போகும். நீதிமான்கள் ஒரு சிறிய கூடாரத்தில் இருந்தாலும், நீதிமான்களுடைய கூடாரமாய் இருந்தாலும் அது செழிப்பாய் இருக்கும். அது அழியாது, நிரந்தரமாயிருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் செம்மையான வழியில் நடந்து எளியவர்களாய், பொருளாதாரத்தில் சிறியவர்களாய் இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், தவறில்லை. ஆனால் செழிப்பாக, நிம்மதியாக, சமாதானமாக, நிரந்தரமான வாழ்க்கை நமக்கு இருக்கும். கூடாரத்தில் குடியிருந்தாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நல்லவர்களாய் வாழ வேண்டும். துன்மார்க்கமாய் வாழ்ந்து மிகப்பெரிய வீட்டில் இருந்து அழிந்து போவதை விட, கூடாரத்தில் வாழ்ந்தாலும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து செழித்திருப்பது, நிரந்தரமாய் நிலைத்திருப்பதே நல்லது. மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நம் அறிவுக்கு எட்டியபடி நாம் சில காரியங்களை யோசித்து பார்த்தால் இதுதான் சரி என்று நமக்கு தோன்றும். நாம முடிவெடுத்தால், நம்முடைய மனதின் அறிவுக்கு ஏற்றபடி
நம்முடைய ஞானத்திற்கு ஏற்றபடி, நம்முடைய அறிவு புத்திக்கு ஏற்றபடி நாம் எடுக்கும் சில முடிவுகள் எப்படி இருக்கும் என்றால் அது மிக சிறந்தது என்று நமக்கு தோன்றும். ஆனால் அப்படிப்பட்ட நாமாய் எடுக்கும் முடிவுகள் அது மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறது. நாமாய் நம் இஷ்டப்படி எடுக்கிற முடிவுகள் நமக்கு ஆபத்தாய் முடியும். அது மரணத்திற்கே கொண்டு போய் முடிக்கும். அதனால்தான் எந்த காரியத்தையும் நாமாக இது சரி இது தவறு என்று முடிவு செய்யாமல் கர்த்தருடைய சித்தம் அறிந்து அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு அதை செய்ய வேண்டும். கர்த்தர் காட்டும் வழியில் நாம் நடக்கும் பொழுது அது நமக்கு பாதுகாப்பாய் இருக்கும். அழிவு வராது. நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு. நாம் சிரிக்கிற செயல்கள் நமக்கு துக்கத்தை கொடுக்கும். சிரிப்பிலும் கூட துக்கம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சிலர் சிரிக்க வைப்பார்கள், ஆனால் அது நமக்கு துக்கமான காரியமாய் இருக்கும். நாம் வெளியில் சிரித்து கொண்டிருந்தாலும் மனம் துக்கமாய் இருக்கும். அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலமாய் இருக்கும். சில செயல்கள் சந்தோஷமாய் இது நடந்தால் சந்தோஷம் என்று நினைப்போம், ஆனால் அது நடந்து விட்டால் மிகவும் துக்கமும் வேதனையுமாய் இருக்கும். சில நேரங்களில் நம் திருமண காரியங்களில் இப்படி நடப்பது உண்டு. பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் நினைப்பார்கள், மிகவும் போராடுவார்கள், நல்லபடியாக வரன் அமைந்து திருமணம் செய்து கொடுப்பார்கள். ஆனால் பெண் போகும் பொழுது துக்கமாய் அழுவார்கள். காரணம், திருமணமாய் போகிறது என்று நல்ல எண்ணம் நல்ல காரியம் என்றாலும் பிரிவு என்பது துக்கத்தை கொடுத்துவிடும். இதையும் கூட சொல்லலாம். ஆனால் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேறு காரியங்கள். அதாவது நமக்கு நன்மை என்று தோன்றுகிற உலக காரியங்கள் நமக்கு ஆபத்தாய் முடியும். உலக காரியங்களில் பல விதங்களில் வெற்றி பெற்று கடைசியில் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேராமல் போகக்கூடிய பாவங்கள் நம்மிடத்தில் இருந்தால் அது நமக்கு நற்பயனை தராது. அதனால் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருந்து கர்த்தருக்கேற்ற காரியங்களில் நாம் எதையும் இழந்துவிடக் கூடாது. உலக காரியங்களை பெரிதாய் நினைத்து விடாமல் விட்டு கொடுத்து விடுவது நல்லது. உலக ஐஸ்வர்யத்தை இழக்கலாம், ஆனால் கர்த்தருடைய காரியங்களை என்றைக்கும் இழக்கக்கூடாது. எதையும் விட்டு கொடுக்க கூடாது. பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன்னில் திருப்தி அடைவான். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதில் சில போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தால் பின்வாங்கும் இருதயம் உடையவன் பின்வாங்கி திருப்தி அடைந்து விடுவான். இனி இந்த செயல் எனக்கு வேண்டாம், நான் செய்யவில்லை, எனக்கு வேண்டாம் என்று திருப்தி அடைந்து விடுவான். நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். நல்ல மனிதன் அதை போராடி அந்த காரியத்தை வெற்றி பெற்று முடித்து அதில் திருப்தி அடைவான். நல்லதை செய்து முடித்து நல்லவன் திருப்தி அடைவான். இப்படியாக பின்வாங்கி போகக்கூடாது. நல்ல காரியங்களில் ஈடுபட்டால், கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முற்பட்டால் எப்பொழுதும் பின்வாங்க கூடாது. பின்வாங்கும் இருதயம் நமக்கு தேவையில்லை. அது நம்மகிட்டத்தில் இருக்கக்கூடாது. பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான். ஒருவன் அறிவில்லாதவனாய் இருந்தால் யார் எதை சொன்னாலும் நம்பி விடுவான். அது நன்மையா தீமையா, அவர்கள் சொல்வது உண்மையா பொய்யா என்று ஆராய்ந்து பார்க்க மாட்டான். அவனே பேதை. அப்படி என்றால் முட்டாள் என்று பொருள். அவன் தன் அழிவை தேடிக் கொள்கிறான். விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாய் இருக்கிறான். விவேகியானவன் எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவனாய் நடந்து கொண்டு எல்லா ஆபத்துக்கும் விலகி சமாதானமாய் இருப்பான். விவேகி காலத்தை அறிகிற அறிவும் ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு சரியாக எந்த காரியத்தையும் செய்து தன்னை தான் காத்து கொண்டு தன் நடைகளை கவனித்து நடப்பான். விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாய் இருந்து, அதாவது வேகம் உள்ளவன், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதன். அப்படிப்பட்ட மனிதன் தான் செய்யும் செயல்களை சரியாக கவனித்து நடந்து எந்த பாவமும் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொள்ள கவனமாய் இருப்பான். தன் வாழ்க்கையில் பாவம் நுழையாதபடிக்கு தன்னை தான் காத்து கொண்டு நடப்பான். அவனே விவேகி. இப்படியாக கர்த்தருடைய வழிகளில் நடந்து கர்த்தருக்கு பயந்து ஞானம் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களே ஞானம் உள்ளவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு வேத வசனத்தின்படி வாழ்ந்து அவர் சொல்லும் நீதி நியாயங்களின்படி நாம் வாழும் பொழுது, கர்த்தருடைய வழி நடத்துதலின்படி நாம் வாழும் பொழுது, அவர் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது நம் வாழ்க்கை சிறந்ததாயிருக்கும். இவ்வுலக வாழ்க்கையும் சிறந்ததாயிருக்கும். நித்திய ஜீவனையும் அடையலாம். பரலோகத்தில் போய் சேர முடியும். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரை. ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான். ஒரு மனிதன் ஞானமுள்ளவனாய் இருந்தால்
கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற மனிதன் புத்திசாலியானவன், அறிவுள்ளவன், ஞானம் உள்ளவன். இது சரி, இது தவறு என்று அறிந்திருக்கிற ஒரு மனிதன் தீமைக்கு விலகுவான், தீமை செய்ய மாட்டான், தீமையை கண்டு அதனோடு சேர விரும்ப மாட்டான். ஒரு இடத்தில் பாவம் நடக்கிறது, ஒரு இடத்தில் தீமை நடக்கிறது, அல்லது தீய மனிதர்கள் அவர்கள் என்று தெரிந்தால் அவர்களை விட்டு விலகி வந்து விடுவான். அப்படிப்பட்ட மனிதனே ஞானவானாய் இருக்கிறான். ஏன் என்றால் ஞானம் உள்ளவனுக்கு தெரியும், இந்த தீமை செய்தால் அவர்களோடு சேர்ந்து நாம் பாவம் செய்தால் என்ன கெடுதல் நமக்கு வரும், அதே துன்பத்தை நாமும் அடைய வேண்டும். நாம் பிறருக்கு தீமை செய்தால் அதே தீமை நமக்கு வரும், அந்த துன்பத்தை நாமும் அடைய வேண்டும் என்ற நியாய தீர்ப்பை, நீதியை அறிந்த மனிதனாய் இருக்கிறான். அவனே ஞானம் உள்ளவன். அப்படிப்பட்டவன் அதற்கு பயந்து, நாம் இந்த தவறை செய்தால், நாம் பிறருக்கு இந்த தீமை செய்தால் அதற்குரிய தண்டனையாக அதே தீமையை நாம் அனுபவிக்க வேண்டி வரும், அதனால் எனக்கு இது வேண்டாம் என்று பயந்து, கர்த்தருக்கு பயந்து தீமை செய்யாமல் இருப்பான். அப்படிப்பட்டவனே ஞானவானாய் இருக்கிறான். ஒழுக்கமாய் கற்பனரை தவறாத வாழ்க்கை வாழ்கிறவனாகவும், பிறருக்கு தீமை செய்யாதவனாகவும், பிறருடைய பொருள் மேல் ஆசைப்படாதவனாகவும் இருப்பான். பிறருக்கு எந்த விதத்திலும் தீமை செய்யாமல் இருக்க நினைப்பவனே நீதிமானாய் இருக்கிறான். மற்றவர்களையும் வாழ வைத்து நாமும் வாழ வேண்டும் என்பதே நீதியாயிருக்கிறது. பிறருக்கு நாம் அன்பு கூர்ந்து உதவி செய்ய வேண்டுமே தவிர தீமை செய்யக்கூடாது. மதியீனனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் இருக்கிறான். முட்டாள் என்ன செய்வான் என்றால் தீமை செய்வதற்கு துணிந்து போவான். தீமை செய்வதற்கு பயப்பட மாட்டான். கொஞ்சம் கூட யோசனை இருக்காது. ஏனென்றால் அவன் முட்டாள், அவனுக்குள் அறிவில்லை. அறிவில்லாதவன் துணிந்து போய் தவறு செய்வான், பாவம் செய்வான். அவன் தீமை செய்வதற்கு பயப்படவே மாட்டான். இதை நாம் செய்தால் நமக்கு தண்டனை வரும் என்றும் அறிவு அவனுக்கு இருக்காது. அவனே முட்டாளா இருக்கிறான். அவன் தீமை பிறருக்கு செய்து தனக்கு தானே தீமையை வரவழைத்துக் கொள்கிறான். பிறரையும் அழைத்து தன்னையும் அழைத்துக் கொள்கிறவனே துன்மார்க்கன், துர்சிந்தனைக்காரன், கெட்ட எண்ணம் உள்ளவன். பேதையர் புத்தியினத்தை சுதந்தரிக்கிறார்கள். பேதையர் என்றால் அறிவில்லாதவர்கள். அறிவில்லாதவர்கள் முட்டாள்தனத்தை சம்பாதிப்பார்களாம். கொஞ்சமும் அறிவில்லாதவர்கள் இனியும் போய் முட்டாள்தனத்தையே சம்பாதிப்பார்கள். அப்படி என்றால் ஒரு மனிதன் கொஞ்சம் புத்திசாலியா இருந்தால் அவன் ஞானம் எங்கே இருக்கிறது என்று தேடி தன் அறிவை வளர்த்து கொள்வான். ஒரு முட்செடி சிறியதா இருக்கிறது என்றால் அது வளர்ந்து பெரிதானாலும் அது முள்ளாய்தான் இருக்கும். ஒரு நல்ல கனி தரும் மரம் சிறிய மரமாய் இருக்கும் பொழுது, சிறிய செடியாய் இருக்கும் பொழுது எப்படி இருக்கிறதோ, நற்குணங்கள் அதனிடத்தில் இருக்கிறதோ, அதே போலதான் பெரிதானாலும் அதனிடத்தில் நற்குணங்கள் இருக்கும், அந்த வாசனை இருக்கும். அது போல பேதையர் முட்டாள்கள் மதியினத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். அறிவில்லாத தன்மையாய் தங்கள் முட்டாள்தனத்தில் வளர்ந்து கொண்டே போவார்கள். கொஞ்சம் முட்டாளா இருப்பார்கள், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக, இன்னும் கொஞ்சம் அதிகமாக, இப்படியாக அவர்கள் முட்டாள்தனத்தில் வளர்ந்து கொண்டே போவார்கள். விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுவார்கள். கொஞ்சம் விவேகம் இருந்தாலும் அவர்கள் மேலும் மேலும் தங்கள் அறிவை வளர்த்து கொண்டு பாராட்டப்படுவார்கள். பலரும் புகழும்படியாக அவர்கள் மாறுவார்கள். புகழ்ச்சிக்குரியவர்களாக அவர்கள் வாழ்க்கை இருக்கும். தீயவர்கள் நல்லவர்களுக்கு முன்பாகவும், துன்மார்க்கர் நீதிமான்களின் வாசற்படிகளிலும் குனிவதுண்டு. அதாவது தீயவர்கள், கெட்ட எண்ணம் பிடித்து பிறருக்கு கெடுதல் செய்தே பழகியவர்கள் நல்லவர்களுக்கு முன்பாக தலைகுனிந்து நிற்பார்களாம். அவர்கள் உதவியை எதிர்பார்த்து தலைகுனிந்து நிற்பார்கள். அதே போல துன்மார்க்கர், பாவம் செய்கிறவர்கள், தீயவர்கள் நல்லோர்களுக்கு முன்பாக குனிந்து நிற்பார்கள். அதே போல துன்மார்க்கர், அவர்களும் கெட்டவர்கள் தான். கெட்டவர்கள் நல்லவர்கள் நீதிமான்களுடைய வாசற்படியில் குனிந்து நிற்பார்கள், தலை குனிவார்கள். அப்படி என்றால் தீயவர்கள் ஒரு நாள் நல்லவர்களுக்கு முன்பாக தலைகுனிய நிலை ஏற்படும். நல்லவர்களின் உதவியை எதிர்பார்க்கும் காலம் வரும். தீயவர்கள் உதவி தேடி நல்லவர்கள் முன்பாக வந்து நிற்பார்கள். அவர்களை திமிராய், அகம்பாவமாய், கர்வமாய் வாழ்ந்தவர்கள் கடைசியில் அந்த நல்லோர்களுக்கு முன்பாக எனக்கு உதவி செய்கள் என்று தாழ்த்தப்பட்டு வந்து நிற்பார்கள். தாழ்ந்த நிலைக்கு செல்வார்கள் துன்மார்க்கர் என்று பொருள். நீதிமான்கள் உயர்த்தப்படுவார்கள்.
தரித்திரன் தனக்கு அடுத்தவர்களாலும் வெறுக்கப்படுவான். ஒரு மனிதன் பணம் இல்லாமல் மிகவும் தரித்திர நிலையில் இருந்தால் தன் பக்கத்தில் இருக்கிறவர்கள் கூட, அந்த மனிதனுடைய பக்கத்தில் இருக்கிறவர்கள் கூட அவனை வெறுப்பார்கள். அவன் அந்த வீட்டில் இருப்பவர்கள் அல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் கூட வெறுப்பார்கள். இவனிடத்தில் ஒன்றும் இல்லை என்று மிகவும் வெறுப்பார்கள். ஐஸ்வர்யவானாய் இருந்தால், ஒரு மனிதன் பணக்காரனாய் இருக்கும் பொழுது, பணத்தில் செழிப்பாய் இருக்கும் பொழுது அநேக நண்பர்கள் உருவாவார்கள். அவர்களிடத்தில் இருக்கிற பணம் செல்வாக்கிற்காக, அதை அனுபவிப்பதற்காக பலர் கூடிக் கொள்வார்கள். இது மனிதனுடைய நிலையாய் இருக்கிறது. மனிதர்கள் ஏழ்மையில் இருக்கும் பொழுது யாரும் அதிகமான ஜனங்கள் வந்து பார்க்க மாட்டார்கள், வரமாட்டார்கள். அவர்களோடு நட்புறவோடு சேர்ந்திருக்க மாட்டார்கள். ஆனால் ஒருவன் பணக்காரன் ஆகிவிட்டால், பணம் வந்து விட்டால் பலரும் கூடிக்கொள்வார்கள். இது மனித இயல்பாய் இருக்கிறது. இது முற்றிலும் தவறு. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். ஏன் என்றால், பிறரை அவமதிப்பது, அடுத்தவர்களை மரியாதை குறைவாய் பேசுபவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது ஏன் என்றால், இதில் ஒரு ஆழமான சத்தியம் இருக்கிறது. அதாவது, ஒரு மனிதன் மிக தவறாய் நடக்கிறான் என்றாலும் அவனை நாம் அவமதிக்க கூடாது, அவமரியாதையாய் பேசக்கூடாது, திட்டக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் யாரும் அப்படி திட்டியதில்லை பரிசுத்தவான்கள். அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. பிறரை அவமதிப்பது, அது யாராய் இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் நாம் அவமதிக்க கூடாது. சரியில்லாதவர்கள் என்றால் விலகி வந்து விடலாம். ஆனால் அவர்களுக்கு கேவலமாக, மரியாதை குறைவாக பேசக்கூடாது. ஏன் அப்படி என்றால், எல்லா மனிதனும் கர்த்தருடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தருடைய சாயல் அவனுக்குள் இருக்கிறது. அதனால் நாம் யாரையும் அவமதிக்க கூடாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அதை விரும்பவில்லை. பிறரை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் பிறரை கேவலமாக பேசினால் அது தீயவர்களாய் இருந்தாலும் பேசக்கூடாது. அப்படிப்பட்டவர்களையும் நாம் பேசக்கூடாது. அப்படி பேசினால் நாம் பாவியாகி விடுவோம், நமக்கு தண்டனை வரும். தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். ஒரு மனிதன் தரித்திரனாய் இருக்கிறான் என்றால் அவன் செய்த பாவமே அந்த நிலையில் அவனை கொண்டு போய் விடுகிறது. ஒரு மனிதன் அல்லது அவனுடைய முன்னோர்கள் பாவம் செய்ததினால் ஒரு மனிதன் தரித்திரனாய் இருப்பான், அந்த நிலை வந்திருக்கும். ஆனாலும் அவர்களை நாம் குற்றப்படுத்த கூடாது, அவமரியாதையை பேசக்கூடாது. தரித்திரத்தில் ஒருவர் இருக்கிறார் என்றால் நாம் அவர்களுக்கு இரக்கப்பட்டு உதவி செய்ய வேண்டும். அப்படி உதவி செய்வதை தான் கர்த்தர் விரும்புகிறார். நாம் உடனே நம்மை உயர்த்தி கொண்டு அவர்களை தாழ்வாக பார்க்க கூடாது. அவர்களுக்கு இரக்கப்பட்டு நம்மாலான உதவியை அவர்களுக்கு செய்ய வேண்டும். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா? தீமையையே எப்பொழுதும் யோசித்துக் கொண்டிருந்தால் நாம் தவறுவதற்கு வாய்ப்பாகிவிடும். அதாவது எப்பொழுதும் பாவமான காரியங்கள், பாவமான மனிதர்கள், பாவம் செய்கிற ஒரு மனிதன் இருக்கிறான் நம் அருகில், நம் பக்கத்தில், அப்படி நம் கண்காணும் இடங்களில் ஒரு பாவி இருக்கிறான், அவன் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான் என்றால் அவனை பற்றியே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க கூடாது, அவனை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. பாவத்தையே நினைத்து கொண்டிருந்தால் பாவம் செய்வதற்கு அதிக வாய்ப்புண்டு. அதனால் அதை செய்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட தீய எண்ணங்களை விட்டு விலகி பரிசுத்தமான நினைவுகளை நாம் கொள்ள வேண்டும். தீய எண்ணங்கள் வந்தாலும் உதறி தள்ளிவிட்டு நாம் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துதலிலும் மனதை செலுத்த வேண்டும். தீயவர்களையோ தீய எண்ணங்களையோ நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. எப்பொழுதும் நன்மையை யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும். நன்மையை யோசித்துக் கொண்டிருந்தால் கிருபையும் சத்தியமும் நமக்கு கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இது எப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையாய் இருக்கிறது! எப்பொழுதும் நன்மையையே யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தையே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். எதற்கு என்றால், தீமையை நினைக்க கூடாது என்றால் பரிசுத்தமானதை, நாம் தீமை செய்யக்கூடாது என்றால் தீமையை நினைக்கவும் கூடாது, தீமையை நினைக்கவும் கூடாது என்றால் பரிசுத்தமானதை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கிருபையும் நன்மையும் நமக்கு கிடைக்கும். நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றால் தீமையை ஆராய்ந்தால் முடியாது, பரிசுத்தத்தை, நன்மையை ஆராய்ந்தால் முடியும். எப்பொழுதும் கர்த்தருடைய கிருபையையும் நன்மையையும் ஆராய்ந்து கொண்டிருந்தால் நாம் நல்லவர்களாக மாறுவோம். எதை நினைக்கிறோமோ அதன்படி நாம் மாறுவோம். அதனால் தீமையை நினைக்கவும் கூடாது. தீயவர்களின் வாழ்க்கை, அவர்களுடைய தவறுகள், அவர்களுடைய பிரச்சனைகள், அதையே நினைத்து கொண்டிருப்பதை விட்டுவிட வேண்டும். பரிசுத்தமானதை நினைக்க வேண்டும். இப்படிப்பட்ட நினைவுகள் நமக்கு வந்தாலும்
அதை விட்டு உடனே விலகிவிட முயற்சி செய்து வந்துவிட வேண்டும். அதுவே நமக்கு நல்லது. தீமையையே யோசித்துக் கொண்டிருக்க கூடாது. சரீர பிரகாரமாக நாம் வேலை செய்யும் பொழுது அதற்கு பலன் உண்டாகும். சகல பிரயாசத்தினாலும் பலன் உண்டு. எந்த முயற்சி செய்தாலும் அதற்குரிய ஒரு பலன். எந்த வேலை செய்தாலும் அந்த உழைப்பிற்கேற்ற ஒரு பலன். சிறியதோ பெரியதோ நம் உழைப்பிற்கேற்ற ஒரு பலன் கிடைக்கும். உதடுகளின் பேச்சினால் என்ன கிடைக்கும்? ஒருவருக்கொருவர் வெட்டி பேச்சு பேசுவதனால் எந்த பலனும் இல்லை. நாம் எப்பொழுதும் பேசிக்கொண்டே நாம் பொழுதை கழித்து கொண்டிருந்தால் அது வறுமையை தான் கொண்டு வந்து விடும். அதிகமாய் பேசி பேசி நேரத்தை வீணடிக்க கூடாது. அந்த நேரத்தில் நாம் உழைக்கும் பொழுது, வேலை செய்யும் போது அதன் பலன் கிடைக்கும். எந்த வேலை செய்தாலும் அதற்குரிய பலன் கிடைக்கும். ஆனால் பேச்சினால் வறுமைதான் வரும். பேச்சு என்று சொல்லும் பொழுது தேவையற்ற பொழுதை கழிக்கும் பேச்சுகள், மணிக்கணக்காக 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 3 மணி நேரம் என்று உட்கார்ந்து வெட்டி பேச்சு பேசி அரட்டை அடித்துக்கொண்டு நேரத்தை வீணாக்குவது, அதுதான் தவறு. ஞானிகளுடைய முடி அவர்களுடைய செல்வம். ஞானிகளுக்கு அவர்களுடைய பணம், பொருள் போன்ற காரியங்கள் கிரீடமாய் இருக்கும். அது கௌரவத்தை கொடுக்கக்கூடியதாய் இருக்கும். அது அவமானத்தை கொடுக்காது. ஞானிகளுடைய செல்வம் ஞானம்தான், அவர்களுடைய அறிவு. அது அவர்களுக்கு கௌரவத்தை கொடுக்கும், கிரீடமாய் இருக்கும். மூடரின் மதியினம் மூடத்தனமே. மூடர்கள், முட்டாள்களுடைய குணம் புத்தி இல்லாத மடத்தனம். மூடத்தனம் என்று சொல்வோம், முட்டாள்தனம் என்று சொல்வோம். அவர்கள் முட்டாள்தனம் அவர்களை அவமானத்தை கொண்டு வந்து சேர்க்கும். மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான். உண்மையாய் சாட்சி சொல்லுகிறவன், உண்மையான சாட்சிகள், பொய் சொல்லாமல் உண்மையாய் சாட்சி சொல்லி வருகிற ஒரு மனிதன் உயிர்களை காப்பாற்றுகிறான். மரணத்திலிருந்து ஒரு உயிரையே காப்பாற்றி விடுவான். பொய் சாட்சிக்காரனோ, பொய் சொல்லுகிறவனோ, வஞ்சனைக்காரன், ஏமாற்றுக்காரனோ பொய்களை ஊதுவான். அவன் பொய்களை ஒரு காற்றை ஊதுவது போல ஊதி விடுவான். அவன் பொய் சொல்லிக் கொண்டே இருப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் நாம் நம்பிக்கையோடு இருக்கலாம். நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறேன், அதனால் எனக்கு எந்த தீங்கும் நேரிடாது என்று நம்பிக்கையோடு இருக்கலாம். கர்த்தர் என்னை காக்கிறவர், அவர் என கடைக்கணமா இருக்கிறார் என்று திட நம்பிக்கை நமக்கு உண்டாகும். நாம் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடந்தால் நம் இருதயம் தைரியமா இருக்கும். ஆபத்துக்கு பயப்படாது. அவனுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களா இருந்தால் நம்முடைய பிள்ளைகளும் கூட பாதுகாக்கப்படுவார்கள். நாம் மட்டும் அல்ல, நம்முடைய சந்ததியும் காப்பாற்றப்படும். கர்த்தர் நல்லவர், அவர் மிகுந்த அன்புள்ளவர், நம்மை நிச்சயம் காப்பார். நாம் பயப்படவே தேவையில்லை. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், அவரை நம் தெய்வமாக, நம் தலைவராக, நம் ராஜாவாக ஏற்றுக்கொண்டு, அவரை நம் இருதயத்தின் நாயகராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். தீமை நம்மை அணுகாது. விசுவாசத்துடன் தைரியமாய் இருப்போம். ஒரு துன்பமும் நமக்கு நேரிடாது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். நாம் கர்த்தருக்கு பயந்து பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மரண கண்ணிகளுக்கு நாம் தப்பலாம். மரண கண்ணிகள் என்றால் மரணம் வரக்கூடிய ஒரு உதாரணத்திற்காக எடுத்துக்கொள்வோம். ஒரு கொள்ளை நோய் வருகிறது. இது கொரோனா கூட வந்தது. அதனுடைய பெயர் என்ன? கொள்ளை நோய். அப்படி என்றால் அந்த வியாதி வந்தால் மரித்து விடுவார்கள் என்று பொருள். ஒரு மனிதன் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் கற்புநெறி தவறாத வாழ்க்கை வாழ்ந்தால் கொரோனாவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் என்ன? இது போன்ற பலவிதமான நோய்கள், கொள்ளை நோய்களாயிருக்கலாம், பட்டயமாயிருக்கலாம், சண்டை சச்சரவுகள், போர்கள், யுத்தங்கள் எது வந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம், கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும். எந்த தீங்கும் நம்மை தொடாது. மரண கண்ணிகளுக்கு நாம் தப்பலாம். எந்த மரணமும் நமக்கு வந்து விடாது. நம்மை தொட முடியாது. கர்த்தர் நம்மை நிச்சயம் பாதுகாப்பார். அவருடைய சட்டைக்குள் நாம் இருக்கிறோம். நம்மை யாரும் எதுவும் செய்து விட முடியாது. சாத்தானின் கிரியைகள் தொட முடியாது. எந்த நோய் கிருமிகளும் வந்து நம்மை தாக்கிவிட முடியாது. கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் நீதியாய் வாழ்ந்தால் நமக்கு எந்த தீமையும் நேரிடாது. ஜன திரட்சி ராஜாவின் மகிமை.
அப்படி என்றால் அதிகமான ஜனங்களின் ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ அந்த ராஜாவுக்கு மிகப்பெரிய அது பலமாய் இருக்கிறது. ஜனங்களுடைய திரட்சி, அதிக மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த ராஜாவுக்கு அது மிகப்பெரிய பலமாய் இருக்கும். ஜனங்களின் ஆதரவு குறைவாய் இருந்தால் அந்த ராஜாவுக்கு அது பலவீனத்தை கொடுக்கும். ஜன குறைவு தலைவனின் முறிவு. அதாவது அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்கிற அதிபதிகள் இருக்கிறார்கள். அதாவது ராஜாக்கள் என்றால் மந்திரிகள், பிரதம மந்திரி, முதல் மந்திரி என்று இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எது பலமாய் எண்ணப்படுகிறது என்றால் ஜனங்களின் திரட்சி. அதிகமான ஜனங்கள், தேசத்தின் ஜனங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும் பொழுது அது அவர்களுக்கு பலமாய் இருக்கும். அது மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். அதுவே அவர்கள் ஆட்சிக்கு பலமான ஒரு முக்கியமான காரணியா இருக்கிறது. ஆனால் ஜனங்களின் குறைவு, ஜனத்திரளின் குறைவு, மக்களின் ஆதரவு குறையும் போது அது அவர்களுடைய ஆட்சிக்கு முடிவை கொண்டு வந்துவிடும். ஜனங்களின் ஆதரவு ஒரு தலைவனுக்கு தேவை என்பதே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமான ஜனங்களின் உதவி யாருக்கு இருக்கிறதோ, அவர்களுடைய நற்பெயர் யாருக்கு இருக்கிறதோ அவர்களே நல்லபடியாக ஆட்சி செய்ய முடியும், நிலைத்திருக்க முடியும். நீடிய சாந்த குணம் உள்ளவன் மகா புத்திமான். எந்த அளவுக்கு ஒரு மனிதன் அதிக சாந்தமாய் இருக்கிறானோ, எத்தனை காரியங்கள் வந்தாலும் சாந்தமாய் அமைதியாய் அந்த காரியத்தை நிதானித்து அறிகிறவனாய், சாந்த குணமுள்ளவனாய், நீடிய சாந்தமாய் இருக்கிற ஒரு மனிதன், அமைதியாய் பொறுமையாய் நிதானித்து செயல்படுகிற ஒரு மனிதனாய் இருந்தால் அவன் மிகப்பெரிய புத்திசாலி. புத்திசாலிகள் சாந்தமாய் நடந்து கொள்வார்கள், அமைதியாய் பொறுமையாய் நடந்து கொள்வார்கள். முற்கோபியோ புத்திஹீனத்தை வெளிப்படுத்துவான். முற்கோபி என்றால் ஒரு சொல் சொன்ன உடனே கோபம் வந்துவிடும், ஒரு வார்த்தைக்கெல்லாம் கோபம் வந்துவிடும், எடுத்த உடனே கோபம் வரும். உடனுக்குடன் கோபப்படுகிறவர்களே முற்கோபி. அப்படிப்பட்ட முற்கோபியோ புத்திஹீனத்தை விளங்க பண்ணுகிறான். அவன் தன் முட்டாள்தனத்தை தான் வாயில் விளங்க பண்ணுவான். அவனுடைய செயல்கள் முட்டாள்தனமாய் இருக்கும். நம்முடைய மனம் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவனாய் இருக்கிறது. நம் உடல் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்றால் நம் மனநிலை ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும். அன்பு நிறைந்ததாக, சந்தோஷம் நிறைந்ததாக, சமாதானம் உள்ளதாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மனம் இருக்குமானால் அது உடலை பலப்படுத்தும், உடலுக்கு ஜீவனாய் இருக்கும். சொஸ்த மனம், ஆரோக்கியமான மனநிலை, சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பிய மனநிலை சரீரத்தை குணமாக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமைப்படுகிறவன் எலும்புருக்கியாய் இருக்கிறான். பொறாமைப்படுகிறவன் எலும்புருக்கியாய் இருக்கிறான். இது எப்படி என்றால், பொறாமை குணம், அடுத்தவர் மேல் பொறாமைப்படும் குணம் உடையவர்களுக்கு டிபி நோய் வரும் என்று சொல்வார்கள். எலும்புருக்கி என்பது அப்படியே குறிக்கிறது. எலும்புருக்கி என்றால் டிபி, டியூபர்குலோசிஸ் என்று சொல்வார்கள். அதனால் பொறாமைப்படக்கூடாது. ஒவ்வொரு தீய குணங்களும் ஒவ்வொரு விதமான நோயை கொண்டு வரும். அதிக சோம்பேறித்தனம், உடல் உழைப்பு இல்லாமல் இருப்பது சர்க்கரை வியாதியை கொண்டு வரும். சிறு வயதிலிருந்து சோம்பலாக இருப்பவர்களுக்கு சர்க்கரை வியாதி வரும். சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டு இப்பொழுதும் தனக்கு தேவையான பொருளை கூட எழுந்து எடுக்காமல் அடுத்தவர்கள் இடத்தில் சொல்வது போன்ற காரியங்களை செய்து கொண்டு சுறுசுறுப்பில்லாமல் இருப்பவர்களுக்கு சர்க்கரை வியாதி வரும். அதிகமாய் கோபப்படுகிறவர்களுக்கு பிளட் பிரஷர், இருதய நோய் போன்றவை வரும். அதனால் இப்படி அடுத்தவர் மேல் பொறாமைப்படுகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட டிபி போன்ற நோய்கள் வரும். அதனால் ஒவ்வொரு வித கெட்ட குணங்களுக்கும் பின்னாக ஒருவித நோய்கள் இருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் இந்த கெட்ட குணங்களை விட்டு விடுங்கள், இவைகள் இருந்தால் உங்களுக்கு நோய் வரும் என்று தடுத்து நிறுத்துகிறார். அதனால் வேதத்தை வாசித்து கெட்ட குணங்களை நம்மிடத்தில் இருந்து எடுத்து போட்ட நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால், நம் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே நற்குணங்களை சொல்லிக் கொடுத்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் பணிகளை கற்றுக்கொள்ளும்படியும் மாம்சத்தின் கிரியைகளை விட்டுவிடும்படியும் நாம் போதித்தால் அவர்கள் நல்ல பிள்ளைகளாக வளர்ந்து இப்படிப்பட்ட நோய்களுக்கு பாதுகாத்துக் கொள்வார்கள். தங்களை நாமும் பாதுகாப்பாய் இருக்கலாம். இப்படிப்பட்ட தீய குணங்களை விட்டுவிட வேண்டும். அடுத்தவர்கள் மேல் பொறாமைப்பட்டால், அதிகமாய் பொறாமைப்படுகிறவர்களுக்கு இந்த டிபி நோய் வரும்.
அதனால் பொறாமைப்படுவதை விட்டுவிடுவோம். மனம் திரும்புவோம். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். கர்த்தருடைய வழிகள் நம்மை ஆரோக்கியமாக சமாதானமாக வைக்கும். கர்த்தருடைய வார்த்தைகள் நம் நோயை குணப்படுத்தும், நோய் வராமல் தடுக்கும் அருமருந்தாகவும் இருக்கிறது. நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு வேக்சினாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் வேக்சின் தான். அதை நாம் கற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நோய் நொடிகள் வராது. தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவரை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஒரு மனிதன் பணம் இல்லாமல் மிகுந்த ஏழையாய் தரித்திரத்தில் இருக்கிறான் என்றால் அந்த மனிதனை போய் இன்னும் அதிகமாய் துன்பப்படுத்துவது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் கர்த்தரை நிந்திக்கிறார்கள், கர்த்தரை தவறாக பேசுகிறார்கள், கர்த்தருக்கு கோபம் மூட்டுகிறார்கள் என்று பொருள். அப்படி செய்யக்கூடாது. ஒருத்தர் தரித்திரத்தில் இருந்தால் நாம் உடனே தயவு செய்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தயவு என்றால் உதவி. நாம் அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் கஷ்டத்தை தீர்க்க நம்மாலான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். நிச்சயம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தரித்திரர்களுக்கு உதவி செய்தல் என்பது கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தர் நம் மேல் அன்பு கூறுவார். நாம் இரக்கப்பட வேண்டும், பிறருக்கு தயை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நமக்கு தயை செய்வார். துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரி கொள்ளப்படுவான். துன்மார்க்கன் அவன் செய்யும் தீமையிலேயே அவன் அழிந்து போவான். துன்மார்க்கன் எப்பொழுதும் பொய் பேசி ஒரு மனிதன் இருக்கிறான். எப்பொழுதும் பொய் பேசி பிறருக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருந்தால் அவனுக்கும் அதே நிலை வரும். வேறு யாராவது ஒருவன் பொய் பேசி அதே போல அவனும் தண்டிக்கப்படுவான். பிறருக்கு அவன் செய்த துன்பம் அவன் அதை அனுபவிக்க நேரிடும். சிலர் புறங்கூறி கொண்டே இருப்பார்கள். மற்றவரை பற்றி நம்மை பற்றி புறங்கூறி கொண்டே நமக்கு துன்பம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு என்ன முடிவு வரும் என்றால் அவர்களுக்கு அதே போல அவர்களை பற்றி வேறொருவருக்கு புறங்கூறி அதனால் அவர்களுக்கு தண்டனை வரும். இப்படிதான் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். இது கர்த்தருடைய கோபத்தை தூண்டும் செயல். அப்படி செய்யக்கூடாது. நீதிமானோ தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். நான் மரணம் அடைந்தால் கர்த்தரிடத்தில் போய் சேர்வேன் என்ற நம்பிக்கை நீதிமானுக்கு இருக்கும். கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது மற்றவர்கள் அல்ல, நம் இருதயமே நமக்கு சொல்லும், நாம் நிச்சயம் பரலோகம் செல்வோம், நாம் கர்த்தரிடத்தில் செல்வோம் என்று நம் மனமே நமக்கு சொல்லும். அடுத்தவர்களிடத்தில் கேட்டெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. மற்றவர்கள் சொல்வதை நம்பவும் தேவையில்லை. நமக்கு நாமே புரிந்து கொள்ள முடியும். நாம் முதலில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க தொடங்குவோம். அப்படி நடந்து வாழ்ந்து வரும்பொழுது நம் மனமே ஒரு நாள் சொல்லும், நாம் நிச்சயம் பரலோகம் செல்வோம் என்று. புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும். புத்தி உள்ளவர்களிடத்தில் தான் ஞானம் தங்கும். கொஞ்சம் புத்தி இருக்கிறவர்கள் அதிகமாய் ஞானத்தை பெறும் பொழுது அதை தங்கி இருக்கும். அதை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். புத்திசாலிகள் ஞானத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள். எல்லோரிடத்திலும் உளறிவிட மாட்டார்கள், எல்லோரிடத்திலும் சொல்லிவிட மாட்டார்கள். பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார்கள். அவர்களே புத்திசாலிகள். மதியினரிடத்திலோ உள்ளது வெளிப்படும். முட்டாள்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விடுவார்கள். புத்திசாலிகள் தங்கள் ஞானத்தை மறைத்து வைப்பார்கள். மூடரோ எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விடுவார்கள். நீதி ஜனத்தை உயர்த்தும். ஒரு தேசம் நீதியின் பாதையில் நடக்கிறது என்றால் தேசத்தில் நீதிமான்களாய் எல்லோரும் வாழ்கிறார்கள், நீதி விளங்குகிறது, நீதி செழித்திருக்கிறது என்றால் அந்த தேசம் செழித்திருக்கும். நீதி புகழ்ச்சியை உண்டாக்கும். அதே போல பாவமோ எந்த இனத்துக்கும் இகழ்ச்சி, ஜனங்களுக்கு இகழ்ச்சியை கொண்டு வரும். பாவம் செய்யும் பழக்கம் இருக்கிற ஜனங்களுக்கு இகழ்ச்சி தான் வரும், அவமானமும் கேவலமும் வரும். ஆனால் நீதிமான்களாய் நடக்கிறவர்கள், பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாயிருக்கும். நீதி ஜனங்களை உயர்த்தும். நீதியின் பாதையில் வாழும் ஜனங்கள் உயர்த்தப்படுவார்கள். கர்த்தரால் உயர்த்தப்பட்டு பாதுகாக்கப்படுவார்கள். ராஜாவின் தயை விவேகமுள்ள வேலைக்காரனிடத்தில் இருக்கும். ஒரு ராஜா இருக்கிறான் என்றால் அவனுடைய உதவி யாருக்கு கிடைக்கும்? விவேகமுள்ள ஒரு வேலைக்காரனுக்கு கிடைக்கும். ஒரு ராஜா தன்னிடத்தில் வேலை செய்கிற ஒரு விவேகியான மனிதனுக்கு உதவி செய்வான். ஆனால் அதே சமயத்தில் அவனுடைய கோபமோ லட்சியை உண்டாக்கும். ராஜாவினுடைய கோபம் அவமானத்தை உண்டாக்கும். ஒருவன் முட்டாள்தனமாக நடந்து ராஜாவின் கோபத்தை பெற்று கொண்டால் அவன் அவமானத்தை பெறுவான், ராஜாவின் இடத்தில் தண்டனை பெறுவான். அதனால் நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படுகிறவர்களாய்
புத்தி, அறிவு, ஞானம், விவேகம் உள்ளவர்களாய் நடந்து கொள்வோம். வாழ்க்கை ஒரு முறைதான். அதை பரிசுத்தமாய் வாழ்ந்து நற்காரியங்களை, நன்மையான ஈவுகளை பரலோகத்தில் பெற்றுக்கொள்வோம். இவ்வுலக வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்வோம். அதற்கு நல் வழிகளை கற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு பயந்து நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.